கேட்டிங்கனாக்க கோல்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸுக்கு நீங்க 1 கிராம் தங்கம் கூட சேர்த்துக்குங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ எப்படி இருந்தாலும் கோல்டோடைய அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருதுல்ல. ஸோ எந்த விலை ஏறினாலும் இறங்குனாலும் கிராம் கணக்கே பார்க்காதீங்க. இவ்வளோ ரூபாய்க்கு நீ உங்கள்ட்ட கோல்டு இருக்கு அவ்வளோதான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 14,300 என்னமோ இருக்கு. நிச்சயமா அது வருங்காலங்களில் 25,000 ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்தில வந்து ஒரு உங்களுடைய பொசஷன்லயோ, அவங்க பேர்லயோ அல்லது லாக்கர்ல இருந்தாலும் கூட, அவங்களுக்கு இந்த குருவோட உலோகம் இருக்கிறது. இது குருவோட உலோகம். கோல்டுங்கிறது குருவோட உலோகம். உலோகம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹோல்டிங்கே ஒரு நல்ல விஷயம் தான். அதனால வந்து ஸ்டே இன்வெஸ்ட் ஆன் கோல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாராளமா பண்ணிக்கங்க. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கௌரி நகையை கூட நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டாம், வேரிங் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. சேஃப்டி பர்பஸ். ஆமா, சேஃப்டி பர்ப்பஸுக்காக. ஏன்னா வந்து இன்னைக்கு உண்டான காலகட்டங்கள் ரொம்ப சுமாரா இருக்கு. ஆமா இருக்கு. நீங்க வந்து இருக்கிற நகையை பாதுகாத்துக்குங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.